கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் வாசித்ததான என்னாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அந்த தேவனுடைய திராட்சரசத்தை குறித்து நாம் வாசித்தோம். பானபலியாக கார்படி திராட்சரசத்தை படைக்க வேண்டும் என்று. இந்த கார்படி என்றால் என்ன? ஏன் அரைப்படி திராட்சரசத்தை தேவனுக்கு படைக்க கூடாதா? முக்கால் படி என்பது கிடையவே கிடையாதா? ஒரு படி திராட்சரசம் இருந்ததா இல்லையா? முக்கியமாய் இவைகளில் அந்த கார்படி திராட்சரசத்தை ஒரு காலத்திலே ஜனங்கள் தேவனுடைய பலிபீடத்துக்கு கொண்டு வந்தார்கள், ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு வந்தார்கள். தேவனை ஆராதிக்க வருகிற இடத்திலே இந்த கார்படி திராட்சரசத்தை கொண்டு வந்தார்கள். இன்னும் சிலரோ தங்கள் பாவங்களை ஆசாரியனிடத்தில் சொல்லும் போது, தங்கள் பாவங்களை அறிக்கையிட வரும்போது இந்த கார்படி திராட்சரசத்தை கொண்டு வந்தார்கள். வேறு சிலரோ கர்த்தர் நல்லவர் பொருத்தனை செய்து அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவதற்காக இந்த கார்படி திராட்சரசத்தை கொண்டு வந்தார்கள். இன்னும் சிலர் தாங்கள் பிள்ளை பெற்றதினாலே அந்த பிள்ளைக்காக பலி செலுத்துவதற்காக கொண்டு வந்தார். இப்படி ஒரு காலத்திலே தேவனுடைய பலிபீடத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் இந்த திராட்சரசத்தை கொண்டு வருவது அது ஒரு கட்டளையாக நியமிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவர். அந்த திராட்சரசத்தோடு கூட சிலர் கன்றுக்குட்டி கொண்டு வருவார்கள், சிலர் மாவு கொண்டு வருவார்கள். கர்த்தர் நல்லவர். அவரவர்களுக்கு திராணி எப்படி இருக்குதோ, ஒன்று கன்றுக்குட்டி கொண்டு வருவார்கள், இல்லாவிட்டால் இடித்து பிழிந்த சோதரம் அந்த திராட்சரசத்தை கொண்டு வருவாங்க. திராட்சரசத்தோடு கூட சில எண்ணெயை எடுத்துட்டு வருவாங்க. கர்த்தர் நல்லவர். இன்னும் சிலரோ வாசனை திரவியங்களோ கொண்டு வருவாங்க. இப்படி அவரவர்கள் இந்த கார்படி திராட்சரசத்தை எடுத்துக்கிட்டு அதோடு அவர்களுடைய திராணிக்கு என்னெல்லாம் வாய்க்குதோ அதையும் எடுத்துட்டு வருவாங்க. இது எல்லாம் தேவனுக்கு செலுத்தப்படுகிற ஒரு உகந்த பலியாகவும் இருந்தது. அது தேவ சமூகத்துல காணிக்கையாகவும் அங்கீகரிக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ இந்த கார்படி திராட்சரசம், இந்த கார்படி திராட்சரசம் என்பது 4 விதமான சத்தியங்களை நமக்கு விளக்குவதா இருக்கும். அந்த 4 வித சத்தியங்கள் என்ன என்பதை கிருபையை முன்னிட்டு நாம் பார்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவியும் கிருபையும் தயவும் செய்வாராக. முதலாவதாக இந்த கார்படி திராட்சரசம் என்பது எதை குறிக்கிறது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். என்னாகமம் 28:7. கார்படி திராட்சரசம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடுத்த பானபலி. பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு அந்த ரசம் பான பலியாக வார்க்கப்பட கடவது. கர்த்தருக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு அந்த ரசம் பான பலியாக வார்க்கப்பட கடவது. இந்த கார்படி திராட்சரசம் என்பது முதலாவது எதை குறிக்கிறது? என்னாகமம் 28:7 சொல்லுகிறபடி அது பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கிறதா இருக்கு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. பரிசுத்த ஸ்தலம். இந்த திராட்சரசத்தை எல்லா இடத்திலும் கொண்டு போய் கர்த்தருக்கு செலுத்தி விட முடியாது. அது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் மட்டும்தான் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே அதை நாம் செலுத்த வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்பினவராய் இருந்தால் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருந்தார். அப்படியானால் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே என்றால் என்ன அர்த்தம்? இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 9:12 வாசித்தால்,
வெள்ளாட்டு கடா, இளங்காலை இவருடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இப்ப இந்த கார்படி திராட்சரசம் என்பது முதலாவது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை காண்பிக்கிறது. அந்த பரிசுத்த ஸ்தலம் என்பது எதற்கு இணையானது என்று சொன்னால், இந்த எபிரேயர் 9:12 சொல்லுவதை போல அது நித்திய மீட்பை குறிக்கிறது. மீட்பு என்பதில் பலவிதமான மீட்பு உண்டு. இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் சொன்னார், உங்களில் ஒருவருடைய மாடு கிணற்றில் விழுந்தால் தூக்கிவிட மாட்டீர்களா? உங்களில் ஒருவருடைய கழுதை கிணற்றிலே விழுந்தால் தூக்கிவிட மாட்டீர்களா? அப்போ ஒரு காலத்துல மீட்பு என்பது மாட்டை மீட்பது கூட மீட்பாகத்தான் இருந்தது. கழுதையை காப்பாற்றினா அதுவும் ஒரு மீட்பாகத்தான் இருந்தது. அப்புறம் யோசேப்பை குழியில போட்டு தூக்கி விட்டாங்க. அந்த குழியில விழுந்தவனை தூக்கி வர்றது ஒரு மீட்பு தான். பேதுரு இயேசுவோடு கூட நடக்கிற சமுத்திரத்தில் நடக்கும்போது தண்ணியில முழுகிட்டார். அந்த பேதுருவை கையை நீட்டி இயேசு தூக்கி விட்டார். அது ஒரு விதமான மீட்பு தான். எரேமியாவின் புஸ்தகத்துல எரேமியாவை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் உளையான சேறு சகுதி நேர்ந்த கிணற்றுக்குள் போட்டுருவாங்க. போட்டாக்கா அந்த கிணற்றுல உளுந்த வேகத்துல முங்கி 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 கடைசியா எரேமியோட கழுத்து உள்ள முங்கக்கூடிய நேரம் வந்துடும். அந்த நேரத்துல எபேத் மெலேக் அப்படின்ற ஒரு தேவ மனுஷன் வந்து 30 பேரை கூப்பிட்டு போய் அந்த எரேமியாவை காப்பாற்றுவார். அந்த கிணத்துக்குள்ள விழுந்த எரேமியாவை காப்பாற்றினது கூட அது ஒரு மீட்பு தான். இப்படி பல மீட்பு உண்டு. அப்புறம் சோத்திரம் துர்கால் இறந்தாச்சு. இறந்த துர்கால ஜோமண்ணி உயிரோடு எழுப்புறார். அது ஒரு மீட்பு தான். கல்லறைக்குள் லாசருவை வச்சாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. கல்லறைக்குள் வச்சு அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார். அது ஒரு மீட்பு தான். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஓசத்துல பலரும் பலருக்கு உதவி செய்து மீட்டு விட்டார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை சத்துருக்குள் துரத்தும் போது ஒரு கூடையில உட்கார வச்சு சுவர் வழியா இறக்கி விட்டான். அது ஒரு மீட்பு தான். இப்படி மீட்பு என்பது வேதத்துல நிறைய உண்டு. விதவிதமான மீட்புகள் உண்டு. இதை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டனே, இதுவே ஒரு மீட்பு தான். இந்த மீட்பு எப்படின்னா, அவருடைய கிருபாதர பலியினாலும் அவருடைய சொந்த ரத்தத்தினாலும் ஓசத்தில் நம்மை கிரயம் செலுத்தி மீட்டு கொண்டான். இப்படி மீட்பில ஏராளமான தாராளமான மீட்புகள் நிறைய விதவிதமாய் உண்டு. ஆனால் இந்த எல்லா மீட்பை விட இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது இது நித்திய மீட்பு என்று சொல்லுது. எது நித்திய மீட்பு? அந்த பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலம் எது? கார்படி திராட்சரசம் செலுத்துகிற இடம். அதுதான் அந்த பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலம்னாக்க நித்திய மீட்பு. எனக்கன்பானவர்களே, இந்த காலத்துல நீங்களும் காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள், நானும் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். மெய்யாகவே நீங்களும் நாம் எல்லாருமே ஒரு வகையில மீட்கப்பட்டவர்கள் தான். ஆனா இங்க கேட்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி உண்டு. அது என்ன கேள்வினாக்கா, நீங்க நித்தியத்துக்காக மீட்கப்பட்டீர்களா அல்லது தற்காலிகமா நீ மீட்கப்பட்டீர்களா? அதுதான் இங்க கேட்க வேண்டிய பிரதானமான ஒரு கேள்வி, எல்லாரும் யோசிக்க வேண்டிய பதில். நீங்க எந்த காரியத்தில் மீட்கப்பட்டீர்கள்? இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா சொல்லணும்னா, ஒரு 95% பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு விடுதலை கிடைச்சது பாச, சந்தோஷம். எனக்கு சுகம் கிடைச்சது பாச, சந்தோஷம். என் கேன்சர் சுகமாயிடுச்சு பாச, சந்தோஷம். என் ஆவி அசுத்தாவி என்னது வெளியே போயிடுச்சு பாச, சந்தோஷம். என் தொழில் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு பாச, சந்தோஷம். நான் சொல்றோம் ரசிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டு பாச, சந்தோஷம். இதெல்லாம் சரி. இதத்தான் எல்லாரும் மீட்பிலே பெரிய மீட்புன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை விட ஒரு முன்னு கவனிங்க, இந்த நித்திய மீட்பு இருக்கு பாருங்க. இந்த நித்திய மீட்பு என்பது நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே போய் சேருகிறதை காண்பிக்கிறதா இருக்கு.
அல்லேலூயா. அந்த நித்திய மீட்பு, அந்த நித்திய மீட்பு அடிக்கடி கிடைக்காதுமா? நித்திய மீட்பு அடிக்கடி தரமாட்டாருமா? அதே வசனம் எபிரேயர் 9:12 அதே வசனம் சொல்லி, ஒரே தரம் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இந்த மற்ற மீட்பு கூட அடிக்கடி கிடைச்சிடும், ஆனா நித்திய மீட்பு அடிக்கடி கிடைக்கக்கூடியது கிடையாது. அது ஒரு விசை நமக்காக தேவன் ரத்தத்தை சிந்தி கொடுத்தது. இன்னைக்கு யோசிங்க, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை அடைவோமா? பரலோகத்தை அடைவோமா? கிறிஸ்துவை சந்திப்போமா? அந்த பரலோக ராஜ்யத்திலே கிறிஸ்துவின் சிங்காசனத்தண்டையில் நிற்போமா? ஓ சொத்து அங்கு காலாகாலங்களுக்கு அங்கு வாழ முடியுமா? அதற்கு நான் தகுதியா இருக்கிறேனா என்பதை யோசி. இன்னைக்கு பொதுவாகவே பிரசங்கம் என்பதும் செய்திகள் என்பதும், நான் உனக்கு இதை செய்வேன், நான் உனக்கு அதை நடப்பிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்கு நன்மை செய்வேன், நீ சாட்சி சொல்வா, இதுவாத்தான் போயிட்டு இருக்கு. ஆனா தேவனுடைய செய்தி என்பது அது அல்ல. அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறதா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் யோசிங்க, நீங்க விடுவிக்கப்பட்டதும் ரட்சிக்கப்பட்டதும் தொடப்பட்டதும் காப்பாற்றப்பட்டதும் இந்த பூமிக்குரியதாக மட்டும் இருக்குதா, இல்ல நித்திய மீட்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு என்பது உறுதியா இருக்கு? ஒருவேளை நித்திய மீட்பு கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஒரு கேரண்டி இருக்கு, இல்லாட்டி என்ன ஒரு ப்ரூஃப் இருக்கு? கர்த்தர் நல்லவர், ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணுமே. அந்த ஆதாரம், ஓ சொத்துறோம், நான் இன்றைக்கு மரித்தாலும் தேவனுடைய சந்நிதியில் போயிருப்பேன். அதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்ட பாருங்க. எலியா மரித்தார், அவர் நித்தியத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டபடினால் திரும்பவும் மறுரூப மலையிலே மத்திய 17ஆம் அதிகாரத்தில் தரிசனமானார். மோசே மரித்தார், அவர் நித்தியத்தை அடைஞ்சதுனால அதுக்கு ஆதாரமா மறுபடியும் அவர் மறுரூப மலையிலே மத்திய 17ஆம் அதிகாரத்துல தரிசனமானார். ஆபேல் மரித்தார், ஆபேல் மரித்தாலும் அவர் மறுரூபம் ஆயிட்டாரு, இல்லாத நித்தியமைப்பு கிடைச்சது என்பதற்கு ஆதாரம் ஆண்டவரே சொன்னார், ஆபேலுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை கூப்பிடுகிறது. இப்ப இவங்கெல்லாம் நித்திய மீட்பை அடைந்தவர்கள், அந்த நித்திய மீட்பை பெற்றவர்கள். இப்ப உங்களுக்குள்ள நித்திய மீட்பு இருக்குதா? எலியாவை போல ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? மோசையை போல ஒரு அடையாளம் இருக்குதா? ஆபேலை போல ஒரு சத்தம் உங்களுக்கு இருக்குதா? அந்த நித்திய மீட்பு கிடைச்சதா இல்லையான்னு பாருங்க. கர்த்தருக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், நம்முடைய ஆதாயத்துக்காகவும் தேவைக்காகவும் விடுதலைக்காகவும் ஜெயத்துக்காக மட்டுமே. ஓ நம்முடைய வீட்டுக்கு எல்லாரும் பரலோகத்துக்கு வரணுமே அப்படின்னு சொல்லி அந்த பரலோக தரிசனத்துக்காக வீட்டாருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்கள் இல்லை. ஆனால் நாம் மாத்திரம் மீட்பை பெற்றுக் கொள்வது அல்ல தேவச்சனவே, நம்மோடு இருக்கிறவர்களையும் அந்த மீட்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதைத்தான் கர்த்தர் வருகிறார். அப்ப ஒரு கார்படி திராட்சரசம், அந்த கார்படி திராட்சரசம் முதலாவது பரிசுத்த ஸ்தலத்தை காண்பிக்கிறது. அந்த பரிசுத்த ஸ்தலம் என்பது நித்திய மீட்பை காண்பிக்கிறது. யாரெல்லாம் நித்திய மீட்பு அடைந்தார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இதை விட நித்திய மீட்பு அடைந்த இன்னொரு ஆச்சரியமான மனுஷன் சொல்ற பாருங்க. ஓ இயேசுவின் வலதுபுறத்தில் தொங்கிக் கொண்டிருந்த கள்ளன், அவனுக்கு கூட ஆண்டு சொல்லிட்டாரு, நாளைக்கு நீ இன்னொரு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். இன்னைக்கு நிறைய பேர் வாதம் பண்ணலாம், வாதம் பண்ணலாம், அவன் பரதேசிக்கு தானே வருவான் அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு. நீங்க ஏதோ பரலோகத்துக்கே போயிட்ட மாதிரி சொல்றீங்களேன்னு. நான் சொல்றேன், பரலோகத்துக்கு போவதற்கான முதல் வாசலும் முதல் படிக்கட்டு அந்த பரதேசு தான். அதுதான் அந்த இளைப்பாறுகிற இடம். அங்கேயே ஒரு மனுஷன் போயிட்டான்னா கண்டிப்பா தேவராஜ்யத்தை சுதந்திருப்பான் என்பதுதான் என்னுடைய விசுவாசம். அப்ப இன்னைக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு சரி, சபைக்கு போகிறவர்களுக்கு சரி, எல்லாருக்கும் இந்த நித்திய மீட்பு கண்டிப்பாய் வேணும். அதுதான் நமக்கு சாட்சி.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாகும். இந்த கார்படி திராட்சரசம் என்பது இரண்டாவதாக எதை குறிக்கிறதா இருக்கிறது? வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கார்படி திராட்சரசத்தை குறித்து லேவியராகமத்தின் புஸ்தகம் 23:13, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். கவனிங்க. கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலிலே 10 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் திராட்சை ரசத்திலே கார்படியாகிய பான பலியையும் செலுத்த கடவீர்கள். கர்த்தருக்கு சுகந்த வாசனையான. ஆமென். இந்த கார்படி திராட்சரசம் என்பது இரண்டாவதாக எதை குறிக்கிறது? அது நல்ல சுகந்த வாசனை என்று வேதம். ஆண்டவருக்கு கொடுக்கிற திராட்சரசம் ஏதோ ஒரு திராட்சரசத்தை கொடுத்தோம் என்று சொல்லுவதாய் அல்ல. அது நல்ல கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அது சுகந்த வாசனை உள்ளதா இருக்கணும். அந்த வாசனையோடு கூடிய ஒரு திராட்சரசம். நீங்க வேதாகம காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, திராட்சரசத்துல பலவிதமான திராட்சரசம் இருந்தது. நேற்றுக்கு சனிக்கிழமை நான் சொன்னேன் திராட்சரசத்தின் வெறி என்று சொன்ன. அந்த திராட்சரசம் மதுபானத்துக்கு ஒப்பான திராட்சரசம். அந்த காலத்துல மதுபானம் தயாரிப்பதற்கு பெரிய 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 நல்லா இருக்கிற திராட்சை பழங்களை பறிச்சு அது குளுமை என்று சொல்லக்கூடிய குளுமை இல்லாட்டி தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதிவாசிகளுடைய பாத்திரங்களை அந்த மாதிரி ஒரு பெரிய ஜார்ல போட்டு மண்ணுக்கு கீழே புதைச்சி வச்சிருவாங்க. புதைச்சி வச்சுட்டாக்கா அந்த பழத்துக்கும் அந்த மண்ணுக்கும் இருக்கிற தன்மை அந்த உள்ளூர் மக்களுக்கு தெரியும். அதுக்கேற்றபடி 5 வருஷம், 2 வருஷம், 1 வருஷம், 3 வருஷம் அப்படி விட்டுருவாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குறித்த நாள்ல அந்த சோத்திரம் மண்ணை தோண்டி அந்த தாலியை மேல தூக்கி அந்த சோத்திர திராட்சரசம் உள்ள இருக்கத அந்த பழங்களை திறந்து பார்த்தாக்கா அங்க ஒரு பழம் இருக்காது. எல்லா பழங்களும் உடைஞ்சி நொறுங்கி விதையெல்லாம் கசிஞ்சி தோலெல்லாம் நஞ்சி தோல் விதை கசத்துறோம் அந்த சதை அப்புறம் திராட்சை பழம் எல்லாம் ஒன்னா கலந்து அது பயங்கரமா உள்ளுக்குள்ளேயே ஊறி நெருப்புல அந்த பூமிக்கு அடியில வச்ச சூடு உண்டாகி அது பயங்கரமான மிகப்பெரிய ஒரு போதை வஸ்துவா மாறி அந்த திராட்சை பழத்தின் வாசனைய குழந்தைகளுக்கு முகருவதற்கு மோந்து பார்க்க கொடுப்பாங்க. அப்புறம் வயது வந்தவர்களும் மூத்தவர்களும் அதை குடிப்பாங்க. அதை குடிச்சிட்டாக்கா அவங்க அப்படியே இந்த உலகத்தில் என்ன நடக்கிறதுன்றதே அவங்களுக்கு தெரியாது. பக்கத்துல மனைவி இருக்கு தெரியாது, பையன் இருக்கு தெரியாது, அல்லது யாரும் அடிச்சு போட்டா தெரியாது, எப்படி படுத்திருக்காங்கன்னு தெரியாது. சத்துரம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மயக்கம். இப்படி கர்த்தர் நல்லவர் செலுத்த அந்த அன்னைக்கு இருந்த திராட்சரசத்துல பலவிதமான திராட்சரசங்கள் உண்டு. ஆனால் இங்கு நாம் பார்க்கிற கார்படி திராட்சரசம் என்பது எப்படிப்பட்டதுன்னா சுகந்த வாசனையை குறிக்கிறதா இருக்கு. சுகந்த வாசனை. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த சுகந்த வாசனை என்பது எதை குறிக்கிறது? ஒரு வித்தியாசமான ஆச்சரியமான ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், கவனியுங்கள். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் அடிக்கடி பயன்படுத்துகிற வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நான் எப்பயுமே விசுவாச அறிக்கையிற வசனம் இதுதான். எல்லாருமே பிலிப்பியர் 4:19 தான் சொல்லுவாங்க. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் மகிமையில் நிறைவாக்கும். நான் அந்த 4:19 என்ற வசனத்தை எடுக்கவே மாட்டேன். நீங்களும் பார்த்திருக்க மாட்டீங்க, நம்முடைய கவனிச்சிருப்பீங்க, நம்ம பிரசங்கத்துல யூஸ் பண்ணிருக்கவே மாட்டேன். அதற்கு பதில் இந்த 4:18 தான் நான் பயன்படுத்துவேன். இதுல ரொம்ப ஆழங்கள் இருக்குது, அர்த்தங்கள் இருக்குது, ஓமைகள் இருக்கு. வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:18.
எல்லாம் எனக்கு கிடைத்தது. நம்பர் 1, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. நம்பர் 2, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாய் எப்பாப்ராதீத்துவின் கையினாலே வரப்பற்றி கொண்டேன். நம்பர் 4, நான் திருப்தி அடைந்திருக்கேன். இப்போ அந்த கார்படி திராட்சரசம் என்பது சுகந்த வாசனை. இந்த சுகந்த வாசனை என்பது எது தெரியுமா? நிறைய பேர் சொல்றாங்க, நல்ல சாரோனின் ரோஜா, அதுதான் சுகந்த வாசனை. இன்னும் சில பள்ளத்தாக்கின் லீலி, அதுதான் சுகந்த வாசனை. ஓ கர்த்தர் நல்லவன். இன்னும் சில கர்த்தருக்கு சொல்லுகிற பூக்கள், அதுதான் சுகந்த வாசனை. இப்படி எல்லாம் என்னென்னவோ சொல்றாங்க. ஆனால் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த சுகந்த வாசனை என்பது எதை குறிக்கிறது? அந்த பிலிப்பியர் 4:18 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற ஒரு உறவை குறிக்கும். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவு. அது என்ன உறவுனாக்கா, இங்கே ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் ஊழியம் செய்யறேன், எனக்கு இது வேணும், ஆண்டவரே நான் உங்களுடைய அப்போஸ்தல வேலைக்கு போறேன், அது வேணும்னு கேட்கிறார். இங்க பவுல் ஜெபித்த உடனே தேவனதை கேட்டு பதில் கிடைக்குது. அந்த பதில் எப்பாப்ராதீத்து என்கிற மனுஷன் மூலமா வருது. அப்ப ஜெபித்த ஜெபத்துக்கு ஒரு நன்மை கிடைக்குது பாருங்க. எல்லாருக்கும் பவுலுக்கு கிடைக்குது பாருங்க. அதைத்தான் அவர் சொல்றார் சுகந்த வாசனை. அப்போ இங்க ஒரு தேவ மனுஷன் ஜெபிக்க, அங்கிருந்து தேவன் கட்டளையிட, இந்த 2 பரிவர்த்தனைக்கு பேர் தான் சுகந்த வாசனை. இந்த சுகந்த வாசனை உங்க வாழ்க்கையில இருக்குதா என்பது முதலாவது கவனி. ஓ கர்த்தர், இன்னைக்கு நிறைய பேருடைய கார்படி திராட்சரசம் எப்படி இருக்குது? ஓ கர்த்தர், அது ஒரு வழி சுகந்த வாசனையா இருக்கு. இவங்க பாட்டுக்கு ஜெபத்துக்கு போவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க, இவங்க பாட்டுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு அந்நிய பாஷை பேசுவாங்க. ஆக மொத்தம் இவர்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ அல்லது இவர்களால் எதெல்லாம் செய்ய தெரியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு ஜெபத்தை முடிச்சிருவாங்க. ஆனா சகோதர சகோதரிகளே, இது நல்ல ஒரு சுகந்த வாசனை கிடையாது. பவுல் ஜெபிக்கிறார். ஜெபித்த பவுலுக்கு வார்த்தை வருது. அந்த வார்த்தை வந்த உடனே ஒரு தேவ மனுஷன் மூலமா வருது. அவர் சொல்றாரு, எனக்கு அந்த வசனத்தை பிடிச்சது பாருங்க. ஓ கர்த்தர் நல்லவன். அந்த தேவனுடைய நாமத்துக்கு மேல பிலிப்பியர் 4:10 எடுத்த உடனே அவர் சொல்றாரு, எல்லாம் எனக்கு கிடைத்தது. 1. 2வது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்குது. 3வது, உங்களால் அனுப்பப்பட்டவைகள் வந்துருச்சு. 4வது, அது சுகந்த வாசனையா இருக்கு. 5வது, அது தேவனுக்கு செலுத்த பலியை போல இருக்கு. 6வது, எப்பாப்ராதீத்துன்ற மனுஷன் மூலமா வந்தது. 7வது, அது எல்லாம் என் கையில கிடைச்சிருச்சு. 8வது, நான் திருப்தியா இருக்கு. எவ்வளவு அற்புதமான ஒரு சாட்சி பாருங்க. சுகந்த வாசனை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனிடத்தில் சுகந்த வாசனையை பெற்றுக்கொண்டதை போல நாமும் பெற்றுக்கொள்ளும். நிறைய பேர் சுகந்த வாசனை என்ன சொல்றாங்க தெரியுமா? நல்லா ஆராதிங்க, அந்த ஆராதனையை கர்த்தர் முகரட்டும், அந்த ஆராதனையே ஒரு சுகந்த வாசனை தான். நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா எல்லா இடத்திலும் ஆராதனை மட்டுமே சுகந்த வாசனை கிடையாது. தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒண்ணு கிடைச்சாக்கா, பிதா நமக்கு ஒண்ணு கட்டளையிட்டாக்கா, வானத்தின் வாசல் நமக்கு திறக்கப்பட்டாக்கா, அதுவும் கூட ஒரு விதமான சுகந்த வாசனை தான். இங்க இன்னொரு சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்க. அங்க பவுல் சொல்றாரு, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. இதெல்லாம் யாருக்கு எங்கிருந்து பவுலுக்கு கிடைச்சதுன்னா, ஒருவேளை எப்பாப்ராதீத்து கொண்டு வந்து கொடுத்தது உண்மைதான். அவன் ஒரு சர்வீஸ் மேன், அவன் ஒரு போஸ்ட் மேன், அவன் ஒரு ஹெல்பிங் மேன், அவ்வளவுதான். வந்தா உதவி செய்தெல்லாம் பண்ணான். ஆனால் கர்த்தர் நல்லவே. இந்த பவுலுக்கு எல்லாம் எப்படி கிடைச்சதுன்னா, அந்த தேவனால் வந்தது, அதை பெற்றுக்கொண்டான். ஒரு கர்த்தருடைய பிள்ளை, தேவ பிள்ளை இந்த அனுபவத்துல வரணும். எதுனாலும் கர்த்தர்னு கொடுக்கணும்,
எதனாலும் தேவனுக்கு தரணும். நான் ஜெபித்து பெற்றுக்கொள்ளுவேன், நான் ஸ்தோத்தரித்து பெற்றுக்கொள்ளுவேன், கர்த்தருடைய வசனத்தை சொல்லி அழுது பெற்றுக்கொள்ளுவேன் சொல்லி ஆண்டோட்ட கேட்க தெரியணும். அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு நேரடி நன்மை வர தெரியும். மூன்றாம் நபர் மூலமாய் அல்ல. கடன் கொடுக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க கூடாது. ஆண்டவரே, நான் கடன் வாங்க போறேன், இந்த மனுஷிட்ட கேட்க போறேன், அவங்க கொடுக்கணும், உதவி செய்யும் என்று சொல்லி கடன் கொடுக்கிறவர்களுக்காக ஜெபிப்பது சுகந்த வாசனை கிடையாது. நான் லோன் எடுத்து வீடு கட்ட போறேன், ஒரு கார் வாங்கி லோன் கட்ட போறேன், அல்லது லோன் வாங்கி நான் வெளிநாட்டுக்கு போறேன், லோன் வாங்கி காலேஜ் கட்ட போறேன், இது அந்த சுகந்த வாசனை கிடையாது. எது எடுத்தாலும் தேவன்கிட்ட கேளு, அவர் கொடுக்கட்டும், அவர் தரட்டும், அதை இந்த பவுலை போல பெற்றுக்கொள்ளுங்க. இதுதான் கர்த்தருடைய சமூகத்துல அருமையான சுகந்த வாசனை. இந்த சுகந்த வாசனையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போது ஒரு வார்த்தை எழுதுறார் பாருங்க. என்ன எழுதுகிறார்? எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த சுகந்த வாசனையை பவுல் சொல்லும் போது அப்போஸ்தலர் மன்னிக்கணும், அந்த எபேசு சபைக்கு சொல்லும் போது அவர் சொல்றாரு, சுகந்த வாசனையான காணிக்கையாகவும். அல்லேலூயா. உங்களை ஒப்பு கொடுத்து தேவனிடத்திலிருந்து எல்லாம் பெறணும்னு ஆசை, கர்த்தர் கொடுக்கிறத அனுபவிக்கணும்னு ஆசை, சோத்திரம் எல்லாருக்கும் நடு உயர்ந்திருக்கணும்னு ஆசை, பவுலை போல எல்லாம் பெற்றுக்கொள்ள ஆசை. ஆனா இந்த எபேசியர்ல பவுல் சொல்றாரு பாருங்க, நான் 5:2 நம்மை தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுக்கும். அவருக்கு பலியாக நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதுவே அவருக்கு சுகந்த வாசனையா மாறிடும். அந்த சுகந்த வாசனையானது எல்லாவற்றையும் கொண்டு வந்துடும். எல்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு பரிபூர்ணம் வந்துடும். பரிபூர்ணம் வந்துருச்சுன்னா நீங்களே சொல்லுவீங்க, நான் திருப்தியாய் இருக்கு. அல்லேலூயா. இதுதாங்க அந்த கார்படி திராட்சரசம். அந்த கார்படி திராட்சரசம் என்பது நல்ல 2வது ஆசீர்வாதம். அது சுகந்த வாசனை. அந்த சுகந்த வாசனை தேவனிடத்திலிருந்து ஜெபித்து பெற்றுக் கொள்கிற ஈவு. ஒரு ஊழியக்காரனா நான் மனம் திறந்து சொல்றேன், இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இந்த அனுபவத்துல வந்து நீங்களும் தேவனிடத்திலிருந்து நேரடி நன்மைகளை பெறணும். நீங்களும் நேரடி கிருபைகளை பெறணும். நீங்க ஜெபம் பண்ணி, நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்க கண்ணீர் வெட்டி, நீங்க அழுது உங்களுடைய வேண்டுதல்னாலே உங்களுக்கு பெரிய அற்புதம் நடக்கணும். அது ரொம்ப முக்கியம். இதுதான் விசுவாச வாழ்க்கையின் அடுத்த முன்னேற்ற படி. நம்ம ஊழியத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த கிருபைகளை ஆண்டவர் அதிகமாய் தருவாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. முதலாவது பார்த்தோம், அந்த காற்படி திராட்சரசம் என்பது பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கிறது, அது நித்திய மீட்பை குறிக்கிறது என்று பார்த்தோம். 2வது பார்த்தோம், காற்படி திராட்சரசம் என்பது சுகந்த வாசனை என்று பார்த்தோம், அது தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற ஈவுகள் என்று பார்த்தோம். 3வதாக இந்த காற்படி திராட்சரசம் எதை குறிக்கிறதா இருக்கிறது? என்னாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம். என்னாகமம் 28:14 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அவைகளுக்கேற்ற பானபலிகள் திராட்சரசத்தில் காளைக்கு அரைப்படியும், ஆட்டுக்கடாவுக்கு படியில் 3 பங்கும், ஆட்டுக்குட்டிக்கு காற்படி ரசமுமாய் இருக்க வேண்டும். அது வருஷம் முழுவதும் மாதந்தோறும் செலுத்தப்பட வேண்டிய சர்வாங்க தகன பலி. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆட்டுக்குட்டிக்கு
கார்படி ரசமுமாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உள்ளதாக. திராட்சை ரசம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ரசம் என்பது என்ன? இங்கு ரசமுமாய் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது. அப்ப திராட்சை ரசம் என்பது வேறு, ரசம் என்பது வேறா என்று கேட்டால், சில இடத்துல வேதாகமத்துல ரசம் என்றுதான் இருக்கிறது, திராட்சை ரசம் என்று இல்லை. அப்போ திராட்சை ரசத்துக்கும் ரசத்துக்கும் சில இடத்துல வித்தியாசங்கள் இருக்கதான் செய்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரசத்தை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு நல்லதாக. யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் அங்கே இந்த ரசத்தை குறித்த ஒரு அருமையான வார்த்தை உண்டு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே எல்லா இடத்திலும் 6 முறை திராட்சரசம் என்று திராட்சரசத்தை குறித்து வருகிறது. ஆனால் அதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரசம் என்று வரும். தேவனுடைய அற்புதத்தை விளங்கத்தக்கதாகவும் தேவனுடைய அற்புதத்தின் காரியத்தை புரியத்தக்கதாகவும் இந்த ரசம் என்கிற வார்த்தை வேதாகமத்திலே அழகாய் வைத்திருக்குது. யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோவான் 2:10 வாசிக்கிறேன். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. அல்லேலூயா. இங்கு பந்தி விசாரிப்புக்காரர் சொல்றான், திராட்சரசத்தை சொல்லும் போது அது ருசி குறைந்தது என்று சொல்றான். ஆனா ரசம் என்று சொல்லும் போது அது நல்ல ரசம் என்று சொல்லுகிறோம், அது நல்ல ருசி உள்ளது என்று சொல்லுகிறோம். அப்ப திராட்சரசம் என்பது சாதாரணமானது, கர்த்தர் நல்லவர், அது ருசி குறைந்தது. ஆனா ரசம் என்பதோ இந்த யோவான் 2:10 அது நல்ல ருசி உள்ளதும் வித்தியாசமானது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளை, அப்ப திராட்சரசம் என்பது எதை குறிக்கிறது, ரசம் என்பது எதை குறிக்கிறதா இருக்குது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இந்த ரசம் திராட்சரசம் என்பது நம்முடைய பழைய ஜீவியத்தை குறிக்கிறது. ரசம் என்பது கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியானதை காண்பிக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த ரசத்தை குறித்து இன்னொரு வசனத்தை பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். நியாயாதிபதிகள் 9:13. அதுக்கு திராட்சை செடி தேவர்களையும் மனுஷர்களையும் மகிழ பண்ணும், என் ரசத்தை விட்டு நான் மரங்களை அரசாள போவேனோ. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ இந்த ரசத்தை குறித்து ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தருக்குள் நான் பிரயாசப்படுகிறேன். இந்த ரசத்தில் இருக்கிற 3 காரியங்கள், அந்த 3 காரியங்கள் என்ன? முதலாவதாக என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த ரசம் என்பது அது தேவனுக்கு செலுத்த வேண்டிய நல்ல சர்வாங்க தகன பலியை குறிக்கும். ரசம் என்பது தகன பலி. இந்த தகன பலி என்பது என்ன? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் முழுவதுமாய் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து விடுவது. திரும்பவும் சொல்றேன், ரசம் என்பதின் 3 அர்த்தத்தை சொல்றேன். அந்த ரசம் என்பதற்கான 3 முதல் அர்த்தம் என்னாகமம் 28:14 படி அது சர்வாங்க தகன பலி. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தருடைய பாதத்தில் அப்படியே விட்டு விடுவது, அப்படியே ஒப்பு கொடுத்து விடுவது, முழுவதுமாய் தரிப்பித்து விடுவது. ஆண்டவரே நீராட்சி, என்னை நீரை ஆட்கொள்ளும், நீரை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி தர்த்தம் செய்வது. அதுதான் இந்த ரசத்தின் முதல் பகுதி. நம்மை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். 2ஆவதாக இந்த ரசத்தின் 2வது தன்மையை அது எதை குறிக்கிறது? சொல்கிறோம் 2வது மகிமை. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். நியாயாதிபதிகள் 9:13. அந்த வசனம் சொல்கிறது,
ஓ கர்த்தர் நல்லவர், தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை ஆளப்போவோனோ. இப்போ இந்த ரசம் எதை காண்பிக்கிறது? இரண்டாவதாக நல்ல மகிழ்ச்சியை காண்பிக்க. இவ்வளவு காலம் அறிந்த திராட்சை ரசத்தை விட இந்த ரசத்தின் தன்மையை பாருங்க. இந்த ரசம் என்பது நல்ல மகிழ்ச்சி. ஓ கர்த்தர் நல்லவன். யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி? தேவனை அண்டிக் கொண்டவர்களுக்கு மகிழ்ச்சி, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சி, சத்தியத்தை சுமக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சி, அவருடைய பாடலை பாடுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி, விடுதலையாக்கப்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சி, தேவனுக்காக வாழ்கிறவர்களுக்கு மகிழ்ச்சி, தேசத்துக்கே மகிழ்ச்சி என்று யோவேல் 2:21 சொல்லுது. அப்போ இந்த ரசத்திலே இரண்டாவது ஆசீர்வாதம்னா நல்ல மகிழ்ச்சி இருக்கு. இந்த ரசம்னா மகிழ்ச்சிக்கு என்னையா ஆதாரம்னாக்கா, அதுதான் கானாவூரில் நடந்தது. திராட்சரசம் இருக்கும் போது கொந்தளிப்பும் தத்தளிப்பும் இருந்தது. ஆனா ரசம் வந்த உடனே பானபாத்திரக்காரனுடைய மனசு குளிருது, மணவாளனுக்கு இருதயம் மகிழுது, வீட்டாருக்கு சந்தோஷம் பெருகுது, குடிச்சவங்களுடைய நாக்கெல்லாம் தாண்டவமானது. எப்படின்னா அத மகிழ்ச்சி. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் 10 1 11 அத்தோடு இது ஒண்ணு இருக்கக்கூடாது. எப்பயுமே திராட்சரசம் மட்டும் இருக்கக்கூடாது. நாம் ரசமாகவும் மாற வேண்டும். அப்படின்னா நாம் மற்றவர்களை மகிழ பண்ணுகிறவர்களாய், மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், மற்றவர்களுக்கு சத்துரம் ஆனந்தத்தையும் கிறிஸ்துவின் அன்பையும் காண்பிக்கிறவர்களாய் மாறணும். இப்ப ரசம் என்பது முதலாவது நம்மை பானபலியாய் வார்த்தது, இரண்டாவது அது மகிழப்படுவது, மூன்றாவதாக இரண்டாம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அல்லேலூயா. இந்த ரசம் என்பது மூன்றாவது எதை குறிக்கிறது? நம்முடைய ஆத்துமாவை காத்து கொள்ளுவதை குறிக்கும். எப்படியா ரசம் போய் ஆத்துமாவை காத்து கொள்ளுனாக்கா, அந்த யோவான் 2:10 சொல்லுது, நீரோ இந்த நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. எதுவரைக்கும்? ஏற்ற வேலை வருகிற வரைக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சொன்னாரு, எனக்கு இன்னும் ஏற்ற வேலை வரல. ஆனா இப்போ அது திராட்சரசம் ரசமா மாறக்கூடிய ஏற்ற வேலை வந்துருச்சு. அந்த ஏற்ற வேலை வர்றதுக்காகவே இயேசுவானவர் தனக்கு அற்புதம் செய்ய தெரியுன்றதை காட்டவே இல்லை, தான் ஒரு இயேசுன்றதை பகிரங்கப்படுத்தவே இல்லை, தான் சொன்னா நடக்குன்றதை விளங்க காட்டல, மௌனமாகவே இருந்தார். அப்போ இதுதான் ஆத்துமாவை காப்பது. ஏன்னாக்கா, இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்பது எதை குறிக்க தெரியுமா? ஒரு நாள் நாம் தேவ ராஜ்யத்தில் நுழையும் போது, உங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆயத்தமாக்கப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்தை சந்திப்பதற்கு வருகிறவர்களே வாருங்கள் என்று அழைக்கப்படும் போது, இதுவரைக்கும் உங்க ஆத்துமாவை காத்து கொண்டீரே, இதுவரைக்கும் உங்க சரீரத்தை காத்து கொண்டீர்களே, இதுவரைக்கும் உங்க ஆவியை காத்து கொண்டீர்களே என்று சொல்லி அந்த கர்த்தருடைய தூதர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாருமே ஆத்துமாக்களை வைக்கிறவர்கள் அல்ல, எல்லாருமே ஆவியை பத்திரப்படுத்துகிறவர்கள் அல்ல. ஆனால் இந்த கார்படி திராட்சரசத்தை அனுபவத்துக்குள் வந்திருக்கிற நாம் அந்த நல்ல ரசமுள்ளவர்களாய் மாறணும். அந்த ரசமுள்ளவர்களாய் மாறும்போது இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்கிற அந்த நல்ல சாட்சி. சரி, இந்த இதுவரைக்கும் வைத்திருந்தீரே அந்த வார்த்தைக்கு யார் பங்காளி? இந்த வார்த்தையை நிறைவேற்றினது யார்? யாருக்காக எதை வைத்திருந்தார்கள்? கொஞ்சம் யோசிங்க. யாருக்காக எதை வைத்திருந்தார்?
இதுவரைக்கும் வைத்து வைத்தீரே. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. இளைய குமாரன் தகப்பனோடு வாக்குவாதம் பண்ணி ஆசியை வாங்கிட்டு போயாச்சு. போனவன் எப்படியோ வாழ்க்கை வாழ்ந்தான். அப்புறம் பன்றிக்கு வைக்கிற தவிட்ட தின்றான். அப்புறம் குடியானவன்ட்ட போய் அடிமையா இருந்தான். அதெல்லாம் அடுத்தது. இப்ப இதெல்லாம் முடிச்சு எல்லாம் கழிச்சு தீந்து செலவாகி போன பின்பு அவன் திரும்பவும் தகப்பன் வீட்டுக்கு வரான். வந்தா பாருங்க, அவன் தகப்பன் சொல்றான், அவனுக்கு நல்ல புது வஸ்திரத்தை உடுத்துவீங்க, காலுக்கு பாதரட்சைய உடுத்துவீங்க, விரலுக்கு மோதிரத்தை உடுத்துவீங்க, நல்ல கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடிங்க. இப்ப பாருங்க, தான் மகன் என்னதான் கோவிச்சிட்டு போனாலும், தான் மகன் என்னதான் சொத்துல எங்கேயோ போயிட்டாலும், ஒரு நாள் வருவான், எனக்கு தெரியும். அவன் வரும்போது அவனுக்குரியதை நான் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்புள்ள தகப்பன், ஒரு பாசமுள்ள தகப்பன் தன்னுடைய இளைய குமாரன் வர்ற வரைக்கும் அவனோட மோதிரத்தை வைத்து வைத்திருந்தான், அவனுடைய பாதரட்சைய வைத்து வைத்திருந்தான், அவனுடைய சொத்துற நல்ல வஸ்திரத்தை பத்திரமா வைத்து வைத்திருந்தான். இதுதாங்க ஒரு சாட்சி. இதுதான் ரசமுள்ள வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த ரசத்தை இன்னைக்கு வச்சிருக்கியலா? ஆண்டு கொடுத்த ரட்சிப்பும் மனம் திரும்புதலும் இன்னைக்கு அப்படிதான் இருக்குதா? ஆண்டு கொடுத்த கிருபைகள் வரங்கள் இன்னும் உங்கள் செயல்படுதா? ஆண்டு கொடுத்த தாளந்துகளும் கனிகளும் செயல்படுதா? வைத்து வைக்கிற பழக்கம் இருக்குதான் பாருங்க. கர்த்தர் நல்லவன். அந்த வைத்து வைக்கிற பழக்கம் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். மணவாளன் எப்போ வந்தாலும் அவருக்குரிய பங்கை கொடுக்க தெரியணும். நாம் எல்லாம் மணவாட்டிகள், அந்த மணவாளனை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறோம். அப்போ இந்த சொத்திரம் வைத்து வைக்கிற பழக்கம் எல்லாத்தையும் ஊதாரித்தனம் பண்ணிடுறது, எல்லாத்தையும் டாம் டூம் பண்ணிடுறது, எல்லாத்தையும் செலவழிச்சு தீர்த்துறது, எல்லாத்தையும் காலியாக்கிறது. அப்புறம் கர்த்தர் கொடுப்பார்ன்றது, அப்புறம் எனக்கு வரும்ன்றது, அதெல்லாம் அடுத்தது. ஆனா அவர் கொடுக்கறதுல, அவர் தர்றதுல கொஞ்சமாவது வைத்து வைக்கணுமே. இந்த ரசம் என்பது முதலாவது நல்ல சர்வாங்க தகன பலியை குறிக்கும். இந்த ரசம் என்பது இரண்டாவதாக மற்றவர்களை மகிழ பண்ணுவது. அந்த சோத்திர திராட்சை செடி சொல்லுது பாருங்க, ஒரு மரம் வந்து கூப்பிடுது, கருவாலி மரம் வந்து கூப்பிடுது, எப்பா இங்க வா, நீ இந்த திராட்சை செடியா இருக்கிறத விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா உன்னை அரசால வைக்கிற, நீ ராஜாவாயிரலாம். ஆனா அந்த திராட்சை செடி சொல்லிருச்சு, ஐயோ அதெல்லாம் முடியாது, நான் வந்து அரசால வேலையே இருக்க வேண்டாம், நான் மற்றவங்களை மகிழ பண்ணா போதும். என்ன ஒரு இருதய அர்ப்பணிப்பு பாருங்க. ராஜ பதவி கிடைச்சி, ராஜ அதிகாரம் கிடைச்சி, தன்னை தேடி ஒரு ராஜ வேலை வந்திருந்தோம், அது வேண்டான்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்காக வாழ்வேன், மற்றவர்களுக்காக ஜீவிப்பேன், மற்றவர்களுக்காக ஊழிச்சுவேன், மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவேன், மற்றவர்களை திருப்திப்படுத்துவேன்னு சொன்னது பாருங்க. இதுதான் ஒரு கிறிஸ்துவின் முன்மாதிரி வாழ்க்கை. அப்ப இந்த ரசம் என்பது ஆளுவதை கூட வெறுத்து விட்டு மற்றவர்களை மகிழ பண்ணுவது. மூன்றாவது, இந்த ரசம் என்பது தனக்கு கொடுத்ததை தான் மட்டுமே அனுபவிக்கணும்னு நினைக்கிற தகப்பனா இல்லாம என் மகனுக்குரியதை மகனுக்கு கொடுப்பேன், அவன் வர்ற வரைக்கும் நான் வைத்து வைப்பேன். அந்த மோதிரத்தை வேற யாருக்கு கொடுக்க மாட்டேன், அந்த செருப்பை யாருக்கு விற்க மாட்டேன், அவனோட ட்ரெஸ்ஸத்துக்கு வெளியே போட மாட்டேன், நான் வைத்து வைப்பேன். இதுதான் ஒரு முன்மாதிரி கிறிஸ்தவ ஜீவியம். கொஞ்சம் யோசிங்க, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எதை வச்சிருக்கீங்க? கர்த்தர் நல்லவே. உங்க குடும்பத்தாருக்காக எதை வைத்து வைத்திருக்கீங்க? நீங்க கடந்த கால சரித்திரங்களையும் கடந்த கால வரலாறுகளையும் நடைமுறை சம்பவங்களையும் நிறைய படிக்கணும். இந்த காலத்து கதை புஸ்தகங்கள் கல்கண்டு, குமுதி, சோதர குமுதம், சோதர குமுதம், இன்னும் சாமி, ஜூனியர்களை என்னென்னமோ சொல்றாங்க, வாயில நுழைய மாட்டேன். இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு கடந்த காலத்துல நடைமுறை ஜீவியத்துல கிறிஸ்துவை காண்பித்து எத்தனையோ தாய்மார் இருக்காங்க.
வாழ்க்கையில சாதித்து காண்பித்த எத்தனையோ தகப்பன்மார் அவங்கள பத்திய புஸ்தகங்கள்லாம் வாங்கணும். பேர் பெற்ற விஐபிகளோட புஸ்தகங்கள் மட்டும் இல்லை, ஓசத்தை வெளியே தெரியாத நல்ல மனிதர் எவ்வளவு பேர் அந்த புத்தகங்களை வாங்கி படிச்சீங்கன்னா அன்னைக்கு இருந்த தகப்பன்மார், ஆவிக்குரிய தகப்பன்மாரும் ஆவிக்குரிய தாயோட வரலாறுகள் படிக்கலாம். அதுல ஒரு தாய் சொல்றாங்க, சாக போற நேரத்துல மகன்ல 2 பேரை கூப்பிட்டு, எப்பா இங்க வாங்க, நான் இப்ப கொஞ்ச நேரத்துல சாக போறேன். ஓ நான் செத்துட்டாக்கா, ஓ சோத்திரம், உங்களை யார் நடத்துவா? அதுக்கு ஒரு வழி சொல்றேன், இந்தாங்க இந்த பைபிள் உங்களை நம்பித்தான். இந்த பைபிள் ஒரே பைபிள் தான், நான் ஒரு பைபிள் தான் பயன்படுத்துறேன். இந்த ஒரு பைபிள ஒரு 2 பேருக்கு தர்றேன். ஓ கர்த்தர் நல்லவை, ஒரு நாள் நீ எடுத்து படி, மறுநாள் அவன் எடுத்து படிக்கட்டும், இப்படி மாறி 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 படிச்சுட்டே இருங்க. படிச்சு முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துருன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த தாயார் மூச்சு தனியா இருந்தார். அது நேரம் வந்தது, சமயம் வந்தது, காரியத்தை பார்த்தாங்க, அடக்கம் பண்ணாங்க. சரி டெய்லி பைபிள் வாசிதான்னு சொல்லிட்டு போனாங்க. இதுல வேற ஒண்ணும் இல்ல, தூக்கி ஒரு இடத்துல ஓரமா வச்சுட்டாங்க. ஓரமா வச்சு மூத்தவன் மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டு வெளியூர் போயாச்சு. இளையவன் அவன் தொழில் பார்க்கறதுக்கு தொழில் ஸ்தலத்துக்கு போயாச்சு. இப்படி கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1.5 வருஷத்துக்குள்ள 2 பேர் வாழ்க்கையில பிரச்சனை வந்து பாதிக்கப்பட்டு தொழில் நஷ்டமாகி வேலை வாய்ப்பை இழந்து மகா தரித்திரியத்துக்குள் வந்திருக்காங்க. அந்த நேரத்துல இவங்க தாய் வாழ்ந்த வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலை. வீட்டையும் வித்தாச்சு. வீட்டை வித்ததுனால வீட்டை காலி பண்ணணும். காலி பண்ண நேரத்துக்கு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. எடுக்கும் போது அவங்க அம்மா இறந்துக்கும் போது கொடுத்த பைபிள் மேல இருக்குது, அதை எடுக்கிறான். எடுத்துட்டு அது என்னதான் பார்ப்போம்னு சொல்லி திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா பைபிள்ல ஒவ்வொரு பக்கத்துக்கு இடையில 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 எல்லா பக்கத்திலையும் ஒரு குறிப்பிட்ட ரூபாய், அதை கடைசியா எடுத்து ஒவ்வொன்னா தடவி இடவி, அது என்ன மக்கள் பைபிள்ல பேப்பர்ல ஒட்டி அந்த நோட்டெல்லாம் ஒட்டிடுச்சு. ஒன்னொன்னு எடுத்து கஷ்டப்பட்டு தடவி பார்த்தா எத்தனை லட்சங்கள் இருந்ததா. இப்படிதான் வச்சுட்டு போனாங்க, காண்பிச்சு கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு பெற்றோர் எதையும் பரிசுத்தத்துக்கு ஏதுவான ஆவிக்குரியதுக்கு ஏதுவான காரியங்கள் வைக்கிறது இல்லை. ஆனா இந்த ரசம் என்பது இம்மட்டும் வைத்து இருந்தீரே, இதுவரை வைத்திருந்தீரே, அது அவ்வளவு பாதுகாப்பு. இந்த செய்தியை கேட்கிற அன்பு தகப்பன்மாரே, இந்த தேவ வார்த்தையை கேட்கிற அன்பு தாய்மாரே, இந்த கர்த்தர் நல்லவன் பானபாத்திரக்காரனும் சோத்திரம் மணமகனும் சொல்றாங்க பாருங்க, இயேசுவே இதுவரைக்கும் வைத்திருந்தீர். அந்த முதல் அற்புதத்துல இயேசு சாட்சி உள்ளவராய் மாறி. உங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு நல்ல சாட்சியை வைக்க பாருங்க, நல்ல முன்மாதிரி வைக்க பாருங்க, ஒரு கிருபையுள்ள ஊழியத்தை உருவாக்கி கொடுத்து வைக்க பாருங்க. அவங்களுக்கும் ஆவிக்குரிய காரியங்களை எதெல்லாம் சேமிச்சு வச்சு அதை கடைசியா கொடுக்கறீங்களோ அதுதான் உங்களுக்கு பின்னாடி அவர்களை காத்து நீங்க முன்னாடி போக அவர்கள் பின்னாடி தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியும். கர்த்தர் நல்ல ஒரு கார்படி திராட்சரசம், அந்த கார்படி திராட்சரசத்துல எவ்வளவு பெரிய அருமையான சத்தியம் பாருங்க, எவ்வளவு மகிமையான வெளிப்பாடு பாருங்க. அந்த கார்படி திராட்சரசம் என்பது நல்ல ரசத்தை குறிக்குது. அந்த ரசத்துல 3 விதமான சத்தியங்கள் இருக்குது. இந்த கிருபையின் சத்தியம் உங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் தொடருவதாக கர்த்தருடைய வார்த்தை உங்களை கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். 4வது கடைசியாக இந்த கார்படி திராட்சரசத்தை குறித்த இன்னொரு வேத பகுதியை உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏற்கனவே வாசித்த தலையங்க வாக்கியம். என்னாகமம் 15:5. பானபலியாக கார்படி திராட்சரசத்தையும் படைக்க வேண்டும். லேலோயா. இந்த கார்படி திராட்சரசம் என்பது 4வது எதை காண்பிக்கிறது? படைக்க வேண்டும் என்கிற நல்ல ஒரு சத்தியத்தை காண்பிக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாகும். படைக்க வேண்டும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த படைக்க வேண்டிய
படைக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். படைக்க வேண்டும் என்றால் என்ன? இந்த படைக்க வேண்டும் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 17:17. உபாகமம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். அல்லேலூயா. கார்படி திராட்சரசம் என்பது நான்காவதாக படைக்க வேண்டியதை தேவனுக்கு செலுத்த வேண்டியது. ஆனால் இங்க உபாகமம் 17:17 சொல்லுகிறது, ஓ பொன்னும் வெள்ளியும் மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். ஏற்கனவே பொண்ணை வாங்கி கொடுத்தாச்சு, ஏற்கனவே நகையை சேமித்து கொடுத்தாச்சு, ஏற்கனவே ஒரு வீட்டை வாங்கி கொடுத்தாச்சு, ஏற்கனவே ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாச்சு, ஏற்கனவே ஒரு கார் வாங்கி கொடுத்தாச்சு, ஏற்கனவே ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா இன்னும் பத்தாது, இந்த ஊர்ல ஒண்ணு நான் வாங்கி தரணும், அந்த இடத்துல ஒண்ணு வாங்கி தரணும், இன்னும் கொஞ்சம் நகையை சேர்த்து வச்சு கொடுக்கணும், இத அவங்க எப்படி கொடுக்கணும், இன்னும் நான் இறந்துட்டாலும் இவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லணும், நான் ஏன் அவளுக்கு கொடுக்கணும், நான் ஏன் இவனுக்கு கொடுக்கணும், இதை கொடுப்பு எங்கேயோ எதுக்கு நான் போடணும், அதெல்லாம் தேவையில்லை, சொந்தக்காரர்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை, நான் இங்கேயே பண்ணுவேன் சொல்லி நிறைய படைத்து கொண்டே இருக்கிறோம். இந்த உபாகமம் 17:17 இன்னைக்கு தேவனுடைய ஒரு எச்சரிப்பின் வார்த்தையா வருது. அநேகம் பொன்னையும் வெள்ளியையும் நிறைய நீங்க சேமிக்கவும் ஓசத்துல படைக்க வேண்டாம். அப்போ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எதை தான் படைக்கணும், படைக்க கூடாதது எதுன்னு தெரியுது. அப்ப எதை படைக்க வேண்டும்? எசேக்கியேல் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 13வது வசனம். எசேக்கியேல் 46:13. தினந்தோறும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தருக்கு தகன பலியாக படைக்க கடவாய், காலைதோறும் அதை படைக்க வேண்டும். எதை படைக்க வேண்டுமாம்? 2 காரியத்தை கர்த்தருக்காக படைக்கணும். கர்த்தருக்காக படைக்க வேண்டிய அந்த 2 காரியம் எது? ஒன்று பழுதற்றதை கர்த்தருக்கு படைக்கணும். 2வது காலைதோறும் படைக்கணும். கொடுக்கிற காணிக்கை, கொடுக்கிற தசோபாகம், ஊழியத்துக்கு கொடுக்கிற பொருட்கள் எல்லாமே அது ஒரு பழுதற்றதா இருக்கணும், இருமனம் உள்ளதா இருக்கக்கூடாது. ஓசுத்திர வருத்தத்தின் மிகுதியினால் படைக்கக்கூடாது. சொல்லிட்டமே என்பதற்காக செய்யக்கூடாது. வியாகுலத்தின் மிகுதியினால் நம்ம பண்ணிடக்கூடாது. ஒரு பழுதற்றதா படைக்கணும். சரி, பொருளை படைச்சாச்சு, காணிக்கை கொடுத்தாச்சு, முடிஞ்சிருச்சா? அதுதான் இல்லை. 2வது, இந்த படைக்கிறவர்கள் எப்படி இருக்கணும்னாக்கா வசனம் சொல்றது காலைதோறும் படைக்கணும். இந்த காலைதோறும் படைக்கிறது எது தெரியுமா? ஆரோன் ஓசுத்திர பலிபீடத்துல போய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் காலைதோறும் விளக்கை கொளுத்தி வைப்பான். காலையிலும் மாலையிலும் அவன் விளக்கை கொளுத்துவான். காலைதோறும் அவன் சூத்திரம் பலிபீடத்துல சாம்பிராணி போடுகிறவனா இருப்பான், ஆராதனை செய்கிறவனா இருந்தான். அப்ப அந்த ஸ்தோத்திரம் காலைதோறும் என்பது அதிகாலை வேளையில நாம் எழுந்து தேவனை துதிக்கிற துதியை குறிக்கும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்திரத்தை குறிக்கும். இங்க இன்னொரு சத்தியத்தை சொல்லிடுறேன், நான் முடிக்க விரும்புறேன். என்னன்னா, இந்த பாரம்பரிய பழக்கத்தை ஜெபத்துல முதலாவது விடுங்க. இன்னைக்கும் அந்த காலத்து கிளவி மாறியும், இன்னைக்கு என்னைக்கோ இருந்த முதியோர் சொன்ன வார்த்தையின்படியும் பாரம்பரியத்தை தினோ 1000 ஸ்தோத்திர பலி சொல்றது, தினோ சங்கீத 91 வாசிக்கிறது, தினோ நீதிமொழிகளை வாசிக்கிறது, தினோ சங்கீத 128 வாசிக்கிறது, இப்படி ஏதோ ஒன்று தினந்தோறும் அதுதான் பண்றாங்க. இந்த பாரம்பரியம் முதலாவது ஜெப நேரத்தில் ஒளியணும். ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, ஆதியாகமம் 1:1 சொல்லுது, ஆதியிலே தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டது.
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் வீட்டுக்குள்ளே காற்றாய் இறங்கினார். அப்ப அன்னைக்கு அசைவாடின ஆவியானவரும் பெந்தேகோஸ்து நாளில் இறங்கின ஆவியானவரும் அதிகாலை ஜபத்தில் நீங்க ஜெபிக்க வரும்போது உங்கள்கிட்ட இறங்க மாட்டாரா? அந்த 1000 சோத்திரபலி தான் சொல்லணும், அந்த 100 சோத்திரபலி தான் சொல்லணும், அந்த 500 சோத்திரபலி தான் சொல்லணும்னு விரும்புறாரு? இல்லையே. வாசித்த அதே பகுதி வாசிக்கணும், பாரம்பரியமா பண்ணணும், அதுதான் இல்லையே. ஆவியானவரை கூப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு என்ன பாட்டு பாடணும்னு காலையிலே சொல்லி கொடுப்பார். ஆவியானவரோட சேர்ந்து கால ஜபத்துக்கு வந்தீங்கன்னா அன்னைக்கு எந்த வேத பகுதி கர்த்தர் பேச விரும்புறாரு அவரே வேத பகுதி எடுத்து கொடுப்பார். அன்னைக்கு காலையில ஜபமே ஒரு பெரிய தேவ சமாதானம் நிறைஞ்சதா இருக்கும். தயவு செய்து பழைய குருடி கதவை தரடின்னு சொல்லி அரைச்சமாவையே அரைக்கிறது, சொன்னதையே சொல்றது, செஞ்சதையே செய்யறதை விட்டுருங்க. அந்த ட்ரெண்ட மாத்துங்க. நம்ம ஊழியத்தை பாருங்க. நான் இதை சொல்றேன்னா நான் அது முன்மாதிரியா இருக்கிறதுனால தான். இருட்டோட ஜபம் ஆரம்பித்த காலத்துல அந்த ஜபத்தை நடத்தின விதம் வேறு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள்ல ஜபத்து நடத்தின விதம் வேறு, இப்ப நடத்தி கொண்டிருக்கிற விதம் வேறு. ஒரே விதத்தில் அல்ல, அந்தந்த காலகட்டத்துல தேவனுடைய வெளிப்பாடு வரும்போது அப்படி மாற்றிக்கொள்கிறோம். கர்த்தர் நல்லவே. இப்ப 4வதா இந்த காற்படி திராட்சரசம் என்பது தேவனுக்காக நம்மை படைப்பதை குறிக்கும். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த படைக்கிற காரியத்துல ஒன்று பழுதற்றதா இருக்கணும், 2வது அதிகாரம் இருக்கணும். அதை விட எதை படைக்க கூடாது என்பதையும் உபாகமம் 17:17 கர்த்தர் சொன்னார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காற்படி திராட்சரசத்தின் அற்புதமான வார்த்தைகள், இந்த கழிந்து கொள்ளப்பட்ட சத்தியங்கள், இந்த உபதேசங்கள் உங்க வாழ்க்கையை மாற்றட்டும். நீங்க எஸ்எஸ்கே சாமுவேலை போல மாறணும்னு விரும்பாதீங்க, நானும் அதை விரும்பல. நீங்க இந்த சிஸ்டர் போல மாறணும் விரும்பாதீங்க, அந்த பிரதர் போல மாறணும் விரும்பாதீங்க. நாம் எல்லாருமே மாற வேண்டியது ஒன்னே ஒண்ணு, தேவ சாயலாய் மாறும். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு மாற்றம் தேவ சாயல். இப்போது இருக்கிற மண்ணான சாயல் மாம்சத்தின் சாயல். இதை தேவ சாயலா நம்ம மாறணும். நம்முடைய பேச்சு, நடை, உடை, பாவனை, செய்கை, சுபாவம், குணம், கிரியை எல்லாம் தேவ செயலா மாறும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்துவிட்டால் நாம் கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்வோம். கிறிஸ்துவும் நம்மோடு இருக்க ஆரம்பித்து விடுவார். கண்களை மூடுவோம், நம்மையே காற்படி திராட்சரசமாய் நம்மையே கர்த்தருக்கு படைப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆவில நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை சோதரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை சோதரிப்போம். எல்லாரும் சோதரம் பண்ணுங்க. சதுரமையா சதுரிக்கிறோம் 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 சதுரிக்கிறோம். ஓ ரிகட பக்க கரபல பல 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 பர 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 பர. ஓ ரியா ஷமௌதியா கடகடா 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 பர. ரகது டாக் டகது டாக் டகது டாக் டகது டாக் டகது டாக் டகது டாக் டகது டபோ தியா கடபோ ரகர பரதியா லகது டாக் டகது டாக் டகது டாக் டகது டாக் டகது டாக் டகது டபோ டக கரகத பரதியா. கிருபையே எனக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் காற்படி திராட்சரசத்தை குறித்து தேவன் எங்களோடு இழைப்பு. ஆமாண்டவரே, அந்த காற்படி திராட்சரசத்தின் 4 வெளிப்பாடுகளை ஆவியானவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர் ஐயா. முதலாவதாக கர்த்தர் நல்லவன்,
அது பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டிய இரண்டாவதாக, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அது நல்ல சுகந்த வாசனையின் கார்படி திராட்சரசம் என்றும். மூன்றாவதாக, அது நல்ல ரசம் என்கிற திராட்சரசம் என்பதையும். நான்காவதாக, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், படைக்க வேண்டிய ஓ திராட்சரசம் என்பதையும் கர்த்தர்களுக்கு சரியாய் கற்றுக் கொடுக்கும். இந்த வார்த்தைகள் அவருடைய பிள்ளைகளை தொடரட்டும். கேட்கிறவர்கள் ஜீவியத்திலே மாற்றத்தை, விடுதலை, ஜெயத்தை கொண்டு வரட்டும். நீ நன்மையான காரியங்களை செய்கிறதற்காக ஒரு கோடி ஸ்தோத்திரம். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆளுகை செய்யும், தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இரவு நேரத்தினுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அயர்ந்த நித்திரை தாரும். மகிமையினால் நிறைத்து ஆளுகை செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.